ஐஸ் கட்டியா சுடுதண்ணியா எது நல்லது? குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டு வீக்கம் வலி வந்தா இல்ல சுளுக்குனால வலி வீக்கம் இருந்தா பாத்திரலாமா? ரெண்டுமே நல்லதுதான், வைக்கிற நாட்களை பொறுத்து. ஃபர்ஸ்ட் 2 நாளைக்குள்ளாரனா நீங்க ஐஸ் கட்டி வைக்கிறது எப்பயுமே நல்லது. 2 நாளைக்கு மேற்பட்டும் வலி வீக்கம் இருந்ததுன்னா சுடுதண்ணில ஒத்தட வைக்கணும். ஐஸ் கட்டியோ சுடுதண்ணியோ டைரக்டா கான்டாக்ட் இல்லாம ஒரு துணியை சுத்தி வைக்கிறது தான் நல்லது. ஐஸ் கட்டி எப்படி வலி வீக்கத்தை கம்மி பண்ணுது? ஐஸ் கட்டி என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் 2 நாளைக்குள்ளார வைக்கும் பொழுதே அதுக்கு போகிற ரத்த நாளங்களை சுருக்கும். ஸோ ரத்த நாளங்கள் சுருங்குறனால அந்த இடத்துல வலி வீக்கம் பெருசாகாம நீர் கோக்காம அந்த இடத்த பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாம ஐஸ் கட்டி வைக்கும் பொழுது அந்த இடம் மரத்து போன மாதிரி ஆயிட்டு வலியை நமக்கு கம்மியா கொடுக்கும். நம்ம அந்த இடத்துல இருக்கிற டெம்பரேச்சரை லேசா குறைக்கிறனால இன்ஃப்ளமேஷன் சொல்ற ரியாக்ஷன் நடக்காம பார்த்துக்கும். ஸோ ஐஸ் கட்டி ஒத்தடம் நல்லது. ஆனா 2 நாளைக்கு மேற்பட்டும் இருந்ததுன்னா வீக்கம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அதை குறைக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கணும். ஏன்னா சுடுதண்ணி என்ன பண்ணும், ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு ஆக்சிஜன் அந்த இடத்துல கொடுத்து வீக்கத்தை வத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சிஜனும் ரியாக்ஷன் நடந்துருச்சு இல்லையா, அந்த டிஷ்யூ ரியாக்ஷனை கட்டுக்கு கொண்டு வரதுக்கு தேவையான ஊட்டச்சத்து நியூட்ரிஷனை அது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம என்டார்பின்ஸ்னு ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அது ரொம்பவே நல்லது. வலி வீக்கம் செப்டிக் ஆகாம பாத்துக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். சரி, எப்ப நம்ம பயப்படணும்? வீக்கம் ரொம்ப நாளா இருக்கு, அதுல நீர் கோத்த மாதிரி இருக்கு, அது தொட்டாலே வலி வேற இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அதுலயே இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப டாக்டர்கிட்ட காமிச்சு ஒருவேளை பஸ் இல்ல நீர் கோத்து இருந்ததுன்னா அதை ட்ரெயின் பண்ண வேண்டி இருக்கும்.